ஹாய் காய்ஸ், ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் போட்டு மோர் தென் 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் என்னோடய மொபைலில் ஒரு சின்ன இஷ்யூ. ஸோ அதனால சர்வீஸ் சென்டர்லாம் போயிட்டு என்னோடய ஃபோன் இப்போ தான் என் கையிலே கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் வெட்டிங் ரொம்ப நல்லபடியாக நடந்தது. இது ரொம்ப நாள் எங்கள் வீட்டில் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு கல்யாணம். ஸோ ரொம்ப சூப்பராகவே நடந்துச்சு. வெட்டிங் முடித்த கையோடு அப்படியே தாலி பிரித்து கொடுக்குற ஃபங்க்ஷனும் இருந்தது. அது இல்லாமல் விருந்துன்னு சொல்லிட்டு எல்லா ரிச்சுவல்ஸும் முடிச்சுட்டு பேக் டு பாண்டிச்சேரி நாங்களும் வந்துட்டோம். ஸோ ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய லாஸ்ட் மினிட் ஷாப்பிங். நான் வெட்டிங்காக என்னெல்லாம் ஷாப் பண்ணேன் அப்படின்றது பார்க்க போகிறீங்க. வெட்டிங்கில் இருக்கிற குட்டி குட்டி கிளிப்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப நிறைய கிளிப்ஸ் நான் எடுக்கல வெட்டிங் அப்போது. நான் இன்கேஸ் ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தனியாக நான் அட்டாச் பண்ணுறேன். அது வேறு ஒரு வீடியோ நான் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் ரேண்டமாக சில கிளிப்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன ஹால்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஷாப்பிங் ஹால், இட் இஸ் லைக் அ ரேண்டம் வெட்டிங் ஹால் தான் இருக்கும். நீங்கள் லாஸ்ட் வெட்டிங் விலாக் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு கடையில் தான் எல்லாவோட ஜுவல்லரியும் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி, வினோதேவ் பிரைடல் ஜுவல்லரி அந்த கடையில் தான் நான் வாங்கியிருந்தேன். எனக்கு அந்த கடை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால அவங்கக்கிட்டே நான் ஆன்லைனில் ஒரு விக்டோரியன் செட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கக்கூடாது, பட் அதே சேம் டைம் கொஞ்சம் சிம்பிளாக ஒரே ஹாரமாக இருந்தால் பெட்டர்னு பார்த்தேன். ஸோ இந்த ஒரு ஹாரம் என்னோடய சாரீக்கு ரொம்ப ஆப்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இதையே நான் வாங்கிட்டேன். அதோடு சேர்த்து ஒரு குட்டி நோஸ் பின்னும் வாங்கினேன். அதுவும் விக்டோரியன் செட் ஒரு 2650க்கு கிடைக்கிறதுன்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ அதனால செகண்ட் சாய்ஸே நான் போகல. முன்னாடி கூட யோசித்தேன் ரெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்ட்டோட காசு கேட்டப்போ ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ ஓகே, அதுக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டா வேறு ஏதாவது அக்கேஷனுக்கு ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இந்த ஒரு விக்டோரியன் செட் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தென் மிந்த்ராலேருந்து இந்த ஒரு லிப்ஸ்டிக் நான் வாங்கியிருந்தேன். இன்ஸ்டாகிராமில் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் போட்டுகிட்டே இருந்தாங்க இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொன்ன கலர் இல்லாமல் வேறு ஒரு பிங்கிஷ் மாவு தான் நான் வாங்கியிருந்தேன். ஃப்யூச்சரில் இதிலே வேறு ஷேட்ஸ் நான் ட்ரை பண்ணணுன்னு நினச்சிட்ருக்கேன். பார்ப்போம். நான் அது வாங்கினதும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். பட் இதோட ஷேடு ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு பிங்க் கலரில் நல்ல ஒரு நியூடிஷ் பிங்க் மாதிரி தான் இருந்தது. சூப்பராக இருந்தது. கொஞ்சம் பிரைட் டோனில் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லிப்ஸ்டிக் சூப்பராகவே இருக்கும். பட்ஜெட் ரேஞ்சில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லிப்ஸ்டிக் தான் சொல்லுவேன். எல்லாரோட வேனிட்டிலையும் இருக்க வேண்டிய ஒரு கலெக்ஷன் தான் அது. வீட்டில் இருக்க பெரியவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, வெட்டிங்க்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் தாலி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வீக் பிஃபோர் தான் நாங்கள் போய் தாலியும் மிஞ்சியும் ப்ரைடுக்கும் க்ரூமுக்கும் வாங்கிட்டு வந்திருந்தோம். நாங்கள் எப்போவுமே வாங்குகிற ஒரே ஒரு கடையில் தான் வாங்கியிருந்தோம். ஏன் அப்படின்னா தாலி வாங்குறது கொஞ்சம் சென்டிமெண்ட். ஸோ அதனால் யூஸ்வலாக எங்களோட தாத்தா காலத்துலேருந்து எங்கே வாங்குவோமோ அங்கேயே போய் வாங்கிட்டு வந்துட்டோம். எங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் ஆக்சசரிஸ் வாங்குறதா இருந்தாலும் எது வாங்குறதா இருந்தாலும் இந்த வளையல்காரர் ஸ்ட்ரீட் தான் வருவோம். இது ஒன் ஸ்டாப் ஷாப் மாதிரி எல்லாமே கிடைக்கும் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸ். பட் நிறைய கடையில் ஹோல்சேலில் தான் கொடுப்பாங்க. பட் கொஞ்சம் பேஷண்ட்டோடு ஏறி இறங்கி பார்த்து வாங்கணும். பட் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற எல்லாமே இருக்கும். எல்லாமே நியூ மாடல்ஸும் கிடைக்கும். அண்ட் தென் பேபிக்கு ஒரு பொட்டிக்கில் இருந்து தான் இந்த ஒரு அவுட்ஃபிட் வாங்கியிருந்தேன். பட் எனக்கு பயங்கர டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. எனக்கு சுத்தமாக ஃபேப்ரிக் பிடிக்கல. பட் கேமராவில் கூட இது இன்னும் நல்லா அழகாக கேப்சர் பண்ணுது. பட் நேரில் சுத்தமாக ஃபேப்ரிக் நல்லாவே இல்லை. பழைய ஃபேப்ரிக் மாதிரி இருந்தது. ஸோ அவங்கக்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி எனக்கு இந்த ட்ரெஸ் ரிட்டன் எடுத்துகிட்டு வேறு ஒரு அவுட்ஃபிட் சென்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அவங்களும் ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதுக்கப்புறம் இந்த பொட்டிக்கில் நான் திருப்பி வாங்க வேணான்னு கேட்டால் ஐ நெவர் ரெக்கமெண்ட். திருப்பி நான் வாங்க போகிறதே இல்லை. அண்ட் தென் என்னோடய சாரீஸ் அண்ட் தென் ப்ரைடோட சாரீஸ் எல்லாத்தையும் ப்ரீ ப்ளீட் பண்ணுறதுக்கு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. 14th ஜூன் தான் அண்ணாவுக்கு நலுங்கு ஃபங்க்ஷன் இருந்தது. அன்றைக்கி மார்னிங் முகூர்த்த கால் ஊண்டியாச்சு. என்னோட மோஸ்ட் ஆஃப் த மாமா எல்லாருமே முகூர்த்த கால் ஊண்டின அன்றைக்கே நலுங்கு வச்சுட்டாங்க. முகூர்த்த கால் ஃபங்க்ஷனும் நலுங்கு ஃபங்க்ஷனும் ரொம்ப சூப்பராக போயிருந்தது. எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ரொம்ப நல்ல பிளெஸ்ஸிங் கொடுத்துருந்தாங்க. அதோடு சேர்ந்து இந்த பந்தலும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பந்தல் ஒர்க் அண்ட் தென் லைட்டிங் ஒர்க் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
நலுங்கு ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட நான் வந்து பார்லர் சர்வீஸ்க்காக போயிட்டேன். பிகாஸ் என்னோடய கால் ரொம்ப பேடான சுச்சுவேஷனில் இருந்தது. ஏன்னா ப்ரெக்னென்சி டைம்லேருந்தே என்னால் ப்ராப்பராக அதை கேரி பண்ணிக்க முடியல. ரொம்ப வந்துட்டு கிராக்கெல்லாம் இருந்தது. ஸோ அதனால ஒரு சர்வீஸ் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ பெடிக்யூர் சர்வீஸ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் வந்து ஃபேஸ்க்கு வந்து ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணியிருந்தேன். நான் போன டைமில் ஆஃபர் டைமில் இருந்தது. ஸோ அதனால நல்ல ப்ரைஸ்க்கே எனக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் ஈவினிங் என்னோடய மாமா வந்துட்டு நலுங்கு வச்சுருந்தாங்க. ஸோ வந்து என்னோடய கசின்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப வந்து ப்ளசண்ட்டாக அந்த நைட்டும் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே எனக்கு மெஹந்தி வைக்கிறதுக்காக மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க. எனக்கு மெஹந்தி வச்சது வேறு யாருமே இல்லை. என்னோடய என்கேஜ்மெண்ட்டுக்கு, என்னோடய வெட்டிங்க்கு, ஈவன் என்னோடய தலை தீபாவளிக்கு, இப்போ என்னோடய அண்ணாவோட என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரே பர்சனை தான் கூப்பிட்டுருந்தேன். ஸோ இப்போவும் அண்ணாவோட வெட்டிங்க்கும் வந்து நான் இவங்கள தான் கூப்பிட்டுருந்தேன். ஸோ இவங்கக்கிட்ட மெஹந்தி போட்டுக்கணுன்றதுக்காகவே வந்து நான் அக்கேஷன் வராதான்னு வெயிட் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு அந்த அளவுக்கு மெஹந்தி போட்டுக்க பிடிக்கும். அதுவும் இவங்கக்கிட்ட போட்டுக்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து ஃப்ரண்ட் சைடில் மட்டும் நான் வந்து மெஹந்தி கேட்டிருந்தேன். போத் த ஹேண்ட்ஸ். பேக் சைடு வந்து ஸ்டென்சில் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். யூஸ்வலாகவே நான் மெஹந்தி போட்டுட்டேன் அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கிராம்பெல்லாம் போட்டு கிராம்பு போட்டுட்டு அந்த ஸ்மோக் இருக்கும் இல்லையா, அதை வந்து அந்த மெஹந்தியில் படுற மாதிரி நான் வச்சு எடுப்பேன். ஸோ இந்த மாதிரி வச்சு எடுக்கிறதுனால ஸ்டெயின் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். செகண்ட் டேயில் நம்ம பார்க்குறப்ப நல்ல ரெட்டிஷ் மெரூன் கலர்லேயே நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால இந்த ஒரு மெத்தட் தான் நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். பட் மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எப்போவுமே வந்து டைரக்ட் வாட்டர் வச்சு வந்து மெஹந்தி ரிமூவ் பண்ணக்கூடாது. கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி அது சோக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மெஹந்தி எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக விக்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுவே உங்களுக்கு நல்ல ஸ்டைன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆஃப்டர்நூன் கிட்ட மெஹந்தி போட்டேன். ஈவினிங் இந்த அளவுக்கு எனக்கு ஸ்டெயின் இருந்தது. ஏன்னா அதுக்கு மேலே என்னால் பேபியை வச்சுட்டு வந்து மெஹந்தி கேரி பண்ணிக்க முடியல. அதனால ஈவினிங்கே நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். பட் எனக்கு நெக்ஸ்ட் டே ரொம்ப அழகாக ரெட் கலரில் வந்து என்னோடய மெஹந்தி டர்ன் அவுட் ஆகிருந்தது. எனக்கு பேங்கிள் ஒர்க் கொஞ்சம் இருந்தது. என்னோடய கசின்ஸ் எல்லாத்துக்கும் பேங்கிள் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ ஈவினிங்க்கு மேலே வந்து அந்த ஒர்க் தான் போச்சு. அரௌண்ட் அதுவே 2:30 கிட்ட ஆயிடுச்சு நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வைக்கிறப்போ. அதுக்கப்புறம் இந்த ஸ்டென்சில் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த மெஹந்தி போட்டேன். பட் இந்த தடவை மெஹந்தி சொதப்பிடுச்சு. நான் ப்ராப்பராக வந்து அதை ப்ளேஸ் பண்ணல. பிகாஸ் நான் தூக்கத்திலே பண்ணதுனால அது கொஞ்சம் சொதப்பிடுச்சு. மார்னிங் எழுந்து நான் எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ட்ராலியில். நான் ரிசப்ஷனுக்குமே வந்து சைடில் வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும் கிளம்புறப்போ அப்படின்றதுக்காக. இந்த ஒரு கவரில் என்னோடய கம்ப்ளீட் ஹேர் ஆக்சசரிஸ் ஃபார் ரிசப்ஷன் இருக்குது. இதுதான் என்னோடய ரிசப்ஷன் ப்ளவுஸ். நான் இதோட தனித்தனி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவாக லேட்டர் ஆன் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த ஒரு பவுச்சில் என்னோடய கம்ப்ளீட் மேக்கப் கிட் இருக்குது. ஏன்னா ரிசப்ஷனுக்கு நான் தான் மேக்கப் பண்ணிக்க போகிறேன். இது வந்து இட்ஸ் லைக் அ எமர்ஜென்சி கிட். இதோட வீடியோவும் நான் அடுத்து வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு பிரைட் டு பி ஆர் க்ரூம் யாராக இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சி கிட் தேவைப்படும். ஸோ அதுதான் இந்த கிட். அது என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் லேட்டர் ஆன் தனியாக ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகே. இந்த சைட் ஆஃப் பார்ட்டிஷனில் என்ன இருக்குது அப்படின்னா, கம்ப்ளீட்டாக வெட்டிங்க்கு தேவையானது எல்லாமே. இது வந்து ஹேர் ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து வெட்டிங்க்கானது இருக்குது. இதில் வந்து வெட்டிங்க்கு யூஸ் பண்ண போகிற அந்த ஒரு ப்ளவுஸ் இருக்குது. வெட்டிங்க்கு முன்னாடி பேபிக்கு போட்டுக்கிறதுக்கான ட்ரெஸ்ஸும் இங்கே இருக்குது. அண்ட் தென் வெட்டிங் டைமில் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் வந்து நான் எடுத்து வச்சிட்டேன். என்னோடய இன்னர் வியர்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. என்னோடய ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒன்று வச்சுருக்கேன். எப்படியும் வந்து வெட்டிங்க்கு மேக்கப் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டு தான் வந்து பார்த்துப்பாங்க. பட் நான் பேக்கப்புக்காக எடுத்து வச்சுருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு. இது வந்து ரிசப்ஷனுக்கு பேபியோட ட்ரெஸ். இது வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் போகிறப்ப இது மட்டும் தனியாக ஹேண்டியாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக தனியாக வச்சுருக்கேன். இந்த ஒரு குட்டி வந்து ஜிப்லாக்கில் என்னோடய எல்லா ப்ரஷ்ஷஸும், ஸ்பாஞ்சு அண்ட் தென் வந்து பியூட்டி பிளெண்டர் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். மேக்கப் இஸ் ஒன்லி ஃபார் ரிசப்ஷனுக்கு தான் நான் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத ப்ராப்பராக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஈவன் பிந்தி கூட நான் தனியாக ஒரு பவுச்சில் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். தனித்தனியாக வச்சா தான் வந்து ஈஸியாக கிளம்புறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த டயத்தில் ஹரிபரியாக வந்துட்டு நம்ம கிளம்பிட்டுருப்போம். அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப இயர்லியராக கிளம்பணும். பிகாஸ் பொண்ணாலைக்கு போகிறதுக்கு நான் தான் போகிறேன். அதனால வந்து நான் ஈவன் ஆஃப்டர்நூனே கிளம்ப ஆரம்பிக்கணும். ஸோ அதனால எந்த ஒரு ரஷ்ஷும் இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன்.
ஒரு சின்ன பவுலில் வினிகர், லைம் ஜூஸ் அண்ட் தென் வந்து பேக்கிங் சோடா 3மே போட்டு கொழுசை ஊற வச்சிட்டேன் ஒரு 30 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் லைட்டாக ப்ரஷ் பண்ணாலே அந்த பிளாக் எல்லாம் போயிடும். ஸோ அதுக்கு தான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் இது வந்து ஒரு மேஜிக்கல் ஃபேஸ் பேக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ப்ரைடாக இருக்கீங்க இல்லை பிரைட் டு பீயாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ஒரு க்ளோ கிடைக்கும். அண்ட் தென் நானும் ஃபேஷியல் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோடய பிளாக் ஹெட்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஃபேஸ் பேக் தான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இதோட என்னோடய ஃபைனல் மேக் ஓவர் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். அண்ட் தென் வந்து மேக்கப் போடுறப்போ மட்டும் ஒரு குட்டி ஃபேஸ் பேக் மட்டும் போட்டுக்கிட்டேன். அண்ட் தென் அன்றைக்கி ஈவினிங் வந்து நான் வந்து நலுங்கு வச்சுருந்தேன் என்னோடய அண்ணாக்காக. என் ஹஸ்பண்ட், என் மாமனார், மாமியார், என்னோடய பெரிய மாமனார் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ நலுங்கு ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக அன்றைக்கி நைட் வந்து முடிஞ்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ப்ளீட் பண்ண எல்லா சாரீஸும் வந்து வாங்கிட்டு வந்தது. என்னோடய சாரீஸ், ஸோ சாமி கும்பிட்றப்ப என்னோடய அண்ணியோட சாரியும் வேணும். ஸோ அதுவும் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சாச்சு ப்ளீட் பண்ணிவிட்டு. ஒரு 9 இருக்கும். நான் வந்து பிளேட் டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் அப்போயே வந்து நம்ம 21 பிளேட்ஸ் வந்து வச்சுருந்தோம். ஸோ வந்து இப்போது ரிசப்ஷன் அப்போது வந்து நிறைய பிளேட்ஸ் வைக்கணும்னு மேண்டேட்ரி கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து ஒரு 9 பிளேட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 9 பிளேட்டுக்கு வந்து தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. அதில் ட்ரெஸ், மாலை, இது எல்லாமே இன்க்ளூடட். ஸோ அதில் வந்து சிலது பேக் பண்ண தேவையில்ல. ரொம்ப வந்து ஒரு 5 பிளேட்ஸ் தான் வந்து பேக் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுலேயும் வெத்தலை பாக்குக்கு வந்து பேக் பண்ண தேவையில்லன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இருக்கிற பிளேட்ஸ் எல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி பேக் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இது பண்ணியிருந்தேன். நெட் வந்து நான் வந்து மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். அண்ட் தென் அந்த ஃப்ளார் பேட்சுமே வந்து நான் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். இதில் ரொம்ப அஃபோர்டபுளாக கிடைக்குது. ஸோ அதனால தான் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து மீஷோலேருந்தே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். நம்ம வந்து பிளேட் டெக்கரேட் பண்ணுற ப்ரொஃபஷன் கிடையாது. ஸோ வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வராது. நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால வந்து ஓரளவு அழகாக வரும். அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, கீழே நெட் ஃபேப்ரிக் வச்சுட்டு அதுக்கு மேலே பிளேட் அண்ட் தென் வந்து என்ன ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிறோமோ அது எல்லாத்தையும் அதில் வச்சுட்டு அந்த பிளேட்க்கு ஏற்ற சைஸில் நம்ம வந்து கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி வரணும். ஸோ அந்த மாதிரி வந்த உடனே வந்துட்டு நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிடுறோம். செக்யூர் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற நெட் ஃபேப்ரிக்கை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிறோம். அவ்வளோதான். இதில் ரொம்ப நம்ம ப்ரொஃபஷ்னலான எந்த டெக்னிக்ஸும் யூஸ் பண்ணல. ஸோ அதுவும் நமக்கு தெரியாது. ஸோ வீட்டிலே பண்ணுறதுனால நமக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தடில் சிம்பிளாக அழகாக வீட்டில் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் நானும் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸஸ் ஃபேப்ரிக்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் ஃப்ளார்ஸ் வாங்கியிருந்தோம் இல்லையா? ஸோ அதை வந்து அதில் வந்து ஹீட் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் வந்து பிளேட் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் வீடியோவில் பார்த்துருந்தாலும் தெரியும் அந்த 21 பிளேட்ஸை நான் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். மொரலஸ் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒயிட் பேட்ச் ஃப்ளவர்ஸ் மட்டும் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். இதில் பெருசாக நான் எந்த ஒர்க்குமே பண்ணலை. இதில் கூட நான் பீட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணலான்னு நினச்சேன். ரெட் கலர்னால ஒயிட் பீட்ஸ் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி. பட் லாஸ்ட் மினிட்ல என்னால் எந்த ஒர்க்கும் பார்க்க முடியல. ஸோ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக குயிக்காக ஒன்று பண்ண முடியுமோ அதை வந்து இந்த டெக்கரேட் மாதிரி பண்ணி வச்சுட்டு நான் அகைன் வந்துட்டு மித்த ஒர்க்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் தென் வெத்தலை பாக்கு எடுப்பாங்க. அதனால் அதை மட்டும் வந்து ரேப் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. கிளிங் ரேப் மாதிரி போட்டுக்கலாம், அப்போ தான் ஈஸியாக எடுத்துக்க முடியும்னு சொல்லி அதையும் வச்சுருந்தேன். பட் லாஸ்ட் மினிட்ல என்னால் அதை கூட பண்ண முடியல. மிந்த்ராலேருந்து ஒரே ஒரு ஃபுட்வேர் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னோடய எத்னிக் ஃபுட்வேர்ஸ் எல்லாமே ஹீல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பேபி தூக்கிட்டு ஹீல்லாம் போட்டு என்னால் மேனேஜ் பண்ண முடியாது. அதனால் ஃப்ளாட்ஸ் மாதிரி இருந்தால் பெட்டர்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ஃபுட்வேர் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இட்ஸ் அரௌண்ட் 500 to 600 வந்தது. எனக்கு கரெக்டாக ரேட் தெரியல. நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். பட் ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் சாரீக்கு சூப்பராகவே இருந்தது. நீங்கள் யாராவது வந்து குர்த்தி, சல்வாருக்குலாம் ஒரு நல்ல ஃப்ளாட்ஸ் வேணும்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா இது வாங்கிக்கலாம். அது ரொம்ப அழகாக இருந்தது. ஃபைனலாக என்னோடய ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. லாஸ்ட் மினிட்ல ஒரே ஒரு லாக்மேயோட ஷீட் மாஸ்க் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் என்னோடய ஹேர் ஸ்டைலிஸ்ட்டும் சாரீ ட்ரிப்பிஸ்ட்டும் வந்துட்டாங்க. எனக்கு ஹேர் ஸ்டைல் தான் பண்ணி விட்டுட்ருந்தாங்க. ஆஃப்டர்நூனே ரெடி ஆகிட்டேன். ஏன்னா வந்து 3 கிட்ட வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி இருந்தது. ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அரௌண்ட் 4 ஆகிடுச்சு நாங்கள் கிளம்புறப்போ. 3க்கு மேலே கிளம்ப சொன்னாங்க. பட் 4 ஆகிடுச்சு. நாங்களும் வந்து பொண்ணு அழைக்கிறதுக்காக நான், என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய பேபி, என்னோடய சித்தி, என்னோடய சித்தப்பா எல்லாருமே வந்துட்டு பொண்ணு அழைக்கிறதுக்காக முன்னாடியே இயர்லியெல்லாம் கிளம்பி போயிட்டுருக்கோம்.
ஃபைனலி இதுதான் என்னோட அவுட்புட் கம்ப்ளீட்டாக. இந்த ஒரு டேக்காக தான் வந்து இவ்வளோ ஷாப்பிங், இவ்வளோ இது எல்லாமே இதுக்காக தான் பண்ணோம். பட் ஃபைனலி இந்த சாரியாக இருக்கட்டும், அந்த ஜுவல்ஸ், பேங்கிள்ஸ் எல்லாமே என்டையராக சூப்பராக வந்திருந்தது. செல்ஃப் மேக்கப் தான் போட்டிருந்தேன். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அழகாக வந்து நான் மேக்கப் பண்ணிக்கிட்டேன். எனக்கு நாளோட மேக்கப் ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்தவங்க நிறைய பேர் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட அவுட்ஃபிட், என்னோடய அவுட்ஃபிட் பார்த்துட்டு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. 2 பேருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்தது. எனக்கு வெட்டிங் லுக் பிடிச்சிருந்ததா, ரிசப்ஷன் லுக் பிடிச்சிருந்ததான்னு கேட்டால், நான் கண்டிப்பாக ரிசப்ஷன் லுக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரிசப்ஷன் நைட் ரொம்ப சூப்பராக முடிஞ்சிடுச்சு. இது நெக்ஸ்ட் டே எனக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து புக் பண்ணியிருந்தாங்க வெட்டிங்க்காக. என்னை வந்து 3:00 நீங்கள் ரெடி ஆகி என்னோடய ரூமுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் படுக்க போனதே வந்து அரவுண்ட் 2:00 கிட்ட தான். ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் நான் கம்ப்ளீட்டாகவே தூங்கியிருப்பேன். பட் அதுக்குள்ளே பார்த்தா ஸ்டேஜ் வந்து டெக்காரை மாற்றிட்டாங்க. நாள் இருந்த டெக்கார் இல்லை, வெட்டிங்க்கு வேறு ஒரு டெக்கார் தான் வந்து இது பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் வந்து அவங்களும் ரெடி பண்ணிட்டாங்க. நான் அப்போ தான் தூங்கவே போனேன். ஒரு 20 மினிட்ஸ் தான் அன்றைக்கி டேலேயே நான் தூங்கி இருந்திருப்பேன். ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 2:00 எழுந்து நானும் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் ரூமுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டேன். நான் எழுந்ததை பார்த்துட்டு பேபியும் எழுந்துட்டாங்க. திருப்பி அவங்கள ஃபீட் பண்ணி திருப்பி நான் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் மேக்கப் போடுறதுக்காக கிளம்பியிருந்தேன். அன்றைக்கி மார்னிங் நிறைய விஷயம் நடந்தது. எதுவுமே பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட்டே ஆகலை. பட் எண்ட் ஆகிறப்ப அந்த டே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. பட் ஸ்டார்ட் வந்து ரொம்ப மோசமாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ரூமுக்கு போனது 3:00. பட் எனக்கு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணது அரவுண்ட் 5:30, 8:00 வெட்டிங். ஸோ ஒரு மாதிரி ரோலர் கோஸ்டர் மாதிரி நிறைய விஷயம்லாம் நடந்தது. அப்புறம் ஃபைனலாக வந்து நானும் ரெடி ஆகிட்டேன். மேக்கப் வந்து எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. சாரியும் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக அவங்க ட்ரேப் பண்ணி விடலை. எனக்கு நாள் பண்ணவங்களே கூப்பிட்ருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டும் இருந்தது. பட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பட் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை, ஏன்னு தெரியல எனக்கு. அண்ட் தென் வந்து நான் வீட்டுக்கு வரப்பே வந்து என்னோடய ஹேர்லாம் கம்ப்ளீட்டாக இறங்கிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க வந்து எதுவுமே ஹோல்ட் பண்ணலை. சாரியுமே அழகாக ட்ரேப் பண்ணி விடலை. நான் பேபி லிஃப்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கேற்ற மாதிரி க்ரிப்பாக அவங்க கட்டியிருக்கணும். பட் கட்டல. ஓகே, அந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியாக அண்ணாவோட வெட்டிங் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பலகார குடம்லாம் கொடுக்கணுன்றதுக்காக எல்லாமே வந்து எடுத்து வச்சு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ரொம்ப டேஸ் வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அப்போ தான் சாப்பிட்றவங்களுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கே வந்து எடுத்து எல்லாத்தையுமே பேக் பண்ணி எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். வெளியில் போகிறவங்க, வெளியூர் போகிறவங்க எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து விருந்து இருந்தது. பட் என்கிட்ட எந்த ஒரு ஃபீடிங் ட்ரெஸ்ஸும் இல்லை. சாரீ கட்டிட்டு போக சுத்தமாக இஷ்டமே இல்லை. ஏன்னா வந்து பேபி தூக்கிட்டு செட்டே ஆகாது. ஒரு ஃபீடிங் ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு தான் மதுரையில் எங்கே ஸ்டோர் இருக்குதுன்னு பார்த்தேன். இந்த ஒரு ஸ்டோர் தான் வந்து ஆன்லைனில் காட்டுச்சு. சரி ஓகே, நேரில் போய் வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தேன். அவங்க ஆர்டர் பண்ணால் 15 டேஸ் ஆகும்னு சொன்னாங்க. சரி ஓகே, ஸ்டோரில் எந்த ட்ரெஸ் அவைலபிளாக இருக்கோ அதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரையலும் பார்த்துக்கலாமேன்னு சொல்லிட்டு போனேன். பட் சைஸஸில் நிறைய வித்தியாசம் இருந்தது. எனக்கு இந்த மாதிரி கட் டாப் யூஸ் பண்ணால் வந்து சில ட்ரெஸ்லாம் பத்தவே இல்லை. அனார்கலி மாதிரி போனால் அதுதான் ஓகேவா இருந்தது. ஸோ அதில் எனக்கு ஓரளவு பிடிச்சது அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் பிடிச்சிருந்தது. ஸோ அதவே வந்து நான் வாங்கிக்கிட்டேன். இந்த ஒரு குர்தா செட் இது வந்து அரவுண்ட் 1900 கிட்ட வந்தது. நல்லா தான் இருந்தது குவாலிட்டி. கலரும் நல்லா பிரைட் கலராக இருக்குது. நீங்கள் எப்படி ஃபோட்டோவில் பார்க்குறீங்களோ, வீடியோவில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இருந்தது. ஸ்டோர் நல்லாவே மெயின்டைன் பண்ணாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு சும்மா வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கான ரஃப் யூஸ் ட்ரெஸ் 2 வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. டீஷர்ட், ட்ராக்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுக்காக ஸ்டைல் யூனியனும் அன்லிமிட்டடும் போயிருந்தோம். அங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஸ்டைல் யூனியன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு ஃபேப்ரிக் பற்றி ஐடியா இல்லை. என் ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அது வாஷிங்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். அண்ட் தென் வந்து ஜுவல்லரி எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்த மாதிரி இருந்தது. பட் அதோட வொர்த் அந்த அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. நெயில் பெயிண்ட் மட்டும் வாங்கினேன். வேறு எந்த ஒரு ஆக்சஸரீஸும் அவங்கக்கிட்டேருந்து வாங்கலை. ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் வந்தாச்சு. அண்ட் தென் அன்லிமிட்டட் போயிருந்தோம். அன்லிமிட்டடில் எத்னிக் வியர் ரொம்ப நல்லா இருக்குது. கேர்ள்ஸ்க்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. 50% வரையும் ஆஃப் இருந்தது. வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது. கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி அந்த எத்னிக் வியர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஸோ இன்றைக்கான வீடியோவுக்கு அவ்வளோதான். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் த சேம் டைம் ஸ்டில் த எண்ட் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். என்னோடய கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் ஒவ்வொரு வீடியோஸையும் நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணலான் இருக்கேன், வெட்டிங் ரிலேட்டடாக. ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching.